டிட்வா புயல் எதிரொலியாக சிதம்பரம் அருகே சாமியார்பேட்டையில் சீற்றத்துடன் கடல் காணப்படுகிறது. கள விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் கூற கேட்கலாம். வங்கக்கடலில் நிலை வரும் டிட்வா புயலானது இன்று கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு தெரிவித்திருந்த நிலையில் டெல்டா பகுதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்திற்கும் அந்த ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் கடலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற இடம் சாமியார்பேட்டை கடற்கரை பகுதியில் இருக்கும். இந்த சாமியார்பேட்டை கடற்கரையில் இயல்பை விட 2 மீட்டர் தூரத்திற்கு உயரமாக கடல் அலைகள் சீற்றமாக காணப்படுகிறது. இந்த பகுதியில் அதே கடலோர பகுதியில் தான் இந்த டிட்வா புயல் கரையை கடக்கும் என்பதால் மீன்வளத்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த சாமியார்பேட்டை, இந்த சின்னூர், வடக்கு, தெற்கு, அதே போல் புதுப்பேட்டை, புதுக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் கடலில் இருந்த பைபர் படகுகளை கரையில் பாதுகாப்பான முறையில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் சாமியார்பேட்டை கடற்கரைக்கு விடுமுறை நாட்களில் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள் என்பதால் இன்று புயல் கரையை கடக்கும் என்பதாலும் இந்த பகுதியில் கடலோர காவல்படையினர் பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு வராத வண்ணம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முகப்பு வாயிலே பேரிகார்டுகள் வைத்து பொதுமக்கள் உள்ளே வராமல் தடுத்து வர காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த பகுதியில் மீனவர்கள் பத்திரமாக இருக்க வேண்டும், கடற்கரைக்கு யாரும் வரக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாமியார்பேட்டை கடற்கரையில் அதாவது 2 அடி ஆளுக்கு மேல் இந்த அலைகள் சீற்றத்துடன் மேலோங்கி வருவதை காண முடிகிறது. எப்படி இருந்தாலும் கூட இன்று இரவு அல்லது நாளைக்குள் காற்று இந்த புயல் என்பது கரையை கடக்க உள்ளது. அதனால் கனமழை அதிக அளவு பெய்யக்கூடும் என்ற தகவல் இருந்த நிலையில் நேற்று இரவு முதலே தற்போது வரை மிதமான மழை மட்டுமே தற்போது லேசான காற்றுடன் பெய்து வருகிறது. கடலின் சீற்றம் மட்டுமே இந்த பகுதியில் அதிகரித்து காணப்படுகிறது.